அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்டார்கள், அயஜிசு அஹதுக்கும் ஐயக்ரஅ சுலுசல் குர்ஆன் ஃபீ லைலத்தின், இரவில் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதுவதற்கு உங்களில் ஒருவரால் முடியாதா என்று கேட்டார்கள். குர்ஆன் மூன்றில் ஒரு பகுதியை உங்களால் ஓத முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், ஐயுனா யுத்தீகு தாலிக யா ரசூலல்லாஹ், குர்ஆனில் மூணில் ஒரு பகுதி எப்படி ஓத முடியும்? குர்ஆனில் மூணில் ஒரு பகுதி அப்படின்னா 10 ஜுஸு ஆச்சு. 10 ஜுஸு ஒவ்வொரு நாளும் இரவில் எப்படி ஓத முடியும் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுல் வாஹிது சமது சுலுசுல் குர்ஆன், குல் ஹுவல்லாஹு சூரா, அந்த இஹ்லாஸ் என்ற அத்தியாயம் என்பது குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். குல் ஹுவல்லாஹ் சூரா ஒருத்தர் ஓதுறார் அப்படின்னு சொன்னால் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை அவர் ஓதியதனுடைய நன்மை கிடைத்துவிடும், அதற்கு சமமான ஈடான நன்மை அவருக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி அதற்கு சுலுசுல் குர்ஆன் என்ற ஒரு பெயர் வந்தது என்றால், உலமாக்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வினுடைய மிக முக்கியமான ஒரு தன்மைகளில் ஒன்று அஹத், அல்லாஹ் ஒருவன் என்ற ஒரு தன்மை. அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு யாருமே கிடையாது, அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படிங்கிற அந்த தன்மை குல் ஹுவல்லாஹ் சூராவில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை குர்ஆனில். அதே மாதிரி அஸ்-சமது, அல்லாஹ் தேவையற்றவன், அவன் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவன், அவன் யாரிடத்திலும் தேவையாகாதவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குர்ஆன்லேயே குல் ஹுவல்லாஹ் சூராவில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால் அது குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிறது என்பதாக சொல்வார்கள். அதே போன்று குர்ஆன், ஒட்டுமொத்த குர்ஆனையும் நாம் எடுத்து பார்த்தால் அது மூணில் ஒன்றாக இருக்கும். 3 பகுதிகளாக பிரித்து விடலாம் அதை. ஒன்று சட்டங்களை சொல்லக்கூடிய வசனங்கள், அதே மாதிரி வாக்குறுதி எச்சரிக்கை செய்யக்கூடிய சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசக்கூடிய வசனங்கள், மூன்றாவது அல்லாஹ்வினுடைய தன்மைகளை பற்றி பேசக்கூடிய வசனங்கள். ஒட்டுமொத்த குர்ஆனையும் நாம் இந்த 3ல் அடக்கிடலாம். அந்த வகையில் பார்க்கிற பொழுது குல் ஹுவல்லாஹ் சூராவில் அல்லாஹ்வினுடைய தன்மைகள் தான் இங்கே முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்னா யார் அப்படின்ட்டு அல்லாஹ்வினுடைய அறிமுகத்தை ஒருத்தர் தெரிஞ்சுக்கன்னு விரும்பினா குல் ஹுவல்லாஹ் சூரா படித்தா போதும். அல்லாஹ் ஒருவன், அவன் யாரிடத்திலும் தேவையாகாதவன், தேவையற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாருக்கும் அவன் பிறக்கவும் இல்லை, யாரும் அவனுக்கு நிகரும் இல்லை. ஒட்டுமொத்த அல்லாஹ்வினுடைய தன்மையும் முழுமையாக அந்த ஒரு சூறாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி இஹ்லாஸ் சூரா என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சூறா இந்த குல் ஹுவல்லாஹ் சூரா. குல் ஹுவல்லாஹ் சூரா ஒருத்தர் ஓதினார் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வினுடைய அன்பு, அல்லாஹ்வினுடைய பிரியம் அவருக்கு கிடைச்சிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் குபான்னு ஒரு மஸ்ஜித் இருந்துச்சா இல்லையா? மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வரும் பொழுது முதலாக அவர்கள் கட்டிய மஸ்ஜித் குபா. அந்த மஸ்ஜிதில் ஒருத்தர் இமாமாக இருந்தார். அவர் எப்போவுமே தொழ வைக்கும் பொழுது ஒவ்வொரு ரக்காத்திலும் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுவார். குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிட்டு அதுக்கு பிறகு வேறு ஏதாவது ஒரு சூரா ஓதுறது. இது ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தார். பின்னால் தொழக்கூடிய மக்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது. குல் ஹுவல்லாஹ் சூரா ஒரு நல்ல சூறா தான், இருந்தாலும் ஒவ்வொரு ரக்காத்துலேயுமா ஓதுறது, ஒவ்வொரு தொழுகையிலையுமா ஓதுறது. அப்போ அந்த இமாம்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிட்டே இருக்கீங்களே, குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுறீங்க, கூட இன்னொரு சூறா ஓதி தொழுகை முடிக்கிறீங்க, ஒன்றும் குல் ஹுவல்லாஹ் சூரா மட்டும் ஓதுங்க, அல்லது வேறு ஏதாவது சூறா மட்டும் ஓதுங்க, ரெண்டையும் ஏன் ஓதுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த இமாம் சொன்னார், நான் இப்படித்தான் நான் தொழ வைப்பேன், உங்களுக்கு பிரியன்னா நான் இமாமாக இருக்கிறேன், இல்லைன்னா நீங்கள் என்னோட இடத்துல இன்னொரு இமாமை வச்சு நீங்கள் தொழுகை நடத்திக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் அவரைத்தான் விரும்பினார்கள். அவர் நல்ல ஓதக்கூடியவர், குர்ஆனுடைய சட்டங்களை விளங்கி இருக்கக்கூடியவர், ஷரியத்தினுடைய சட்டங்களை விளங்கி இருக்கக்கூடியவர். அதனால் அவருடைய இடத்துல இன்னொரு இடத்துல ஒரு ஆளை நிறுத்துறதுக்கு மக்களுக்கு பிரியமில்லை. இருந்தாலும் ஒரு வகையான ஒரு சங்கடம் ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்தில் இந்த விஷயத்தை கொண்டு சென்றார்கள். அப்போது அந்த சஹாபியை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஒமா யஹ்மிலுக்கு அன் தக்ரா ஹாதிஹி சூரத்தை ஃபீ குல்லி ரக்காத்தின், ஒவ்வொரு ரக்காத்திலும் இந்த சூறாவை ஏன் ஓதுறீங்க, ஓதுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னார்கள், இன்னி உஹிப்புஹா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அந்த சூறா எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
அந்த சூறா நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா அல்லாஹ்னா யார் அப்படிங்கிறது அந்த சூறாவில் தான் முழுமையாக சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுக்கு வேறு யாரும் இணை இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான், அவன்தான் படைப்பாளன், அவன்தான் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அப்படிங்கிறது அல்லாஹை பற்றி உண்டான தௌஹீதின் ஒட்டுமொத்த அம்சமாக அந்த சூறா இருப்பதினால் அந்த சூறா ஓதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒவ்வொரு ரக்காத்திலும் நான் ஓத பிரியப்படுறேன் அப்படின்னு சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், இன்ன ஹுப்பஹா அதுஹலக்கல் ஜன்னா, நிச்சயமாக குல் ஹுவல்லாஹ் சூறாவை நீ பிரியப்படுவது உன்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, வேறொரு ரிவாயத்தில் அந்த சூறாவை யார் விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் விரும்புவான் அப்படின்னாங்க. அல்லாஹுவினுடைய அன்பையும் அல்லாஹுவினுடைய பிரியத்தையும் பெற்றுத்தரக்கூடிய, சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சூறாவாக இந்த இஹ்லாஸ் என்ற சூறா இருக்கிறது. அந்த சூறாவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு தன்மை என்ன அப்படின்னா, வீட்டில் பரக்கத்தை கொண்டு வந்து சேர்த்துரும், ஏழ்மையை இல்லாமல் ஆக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, மன் கரஅ குல் ஹுவல்லாஹு அஹத் ஹீன யதுகுலு மன்சிலஹு, வீட்டில் நுழையும் பொழுது யார் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிட்டு நுழைகிறாங்களோ, நஃபத்தல் ஃபக்ரு அன் அஹ்லி ஸாலிகல் மன்சில், அந்த வீட்டுடையவர்களை விட்டும் வறுமை ஏழ்மை விலகி போய்விடும் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் நுழையும் போது சாதாரணமாக நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம், அல்லது பிஸ்மில்லா சொல்லி அந்த பூட்டை திறப்போம். இது நம்மளுடைய வளமை. ஆனால் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதி உள்ள நுழையணும். அது வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை அகற்றி, வீட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் போக்கி, மகிழ்ச்சியான, அமைதியான, நிம்மதியான, பரக்கத்தான வாழ்வை அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துரும். ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறது, ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறது வாழ்க்கையில், நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வீட்டில் நுழையும் பொழுது வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா சலாம் சொல்லு, அவங்களுக்கு சலாம் சொல்லு. வீட்டில் யாரும் இல்லையா, என் மீது சலாம் சொல்லு, சலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு என் மீது சலாம் சொல்லிட்டு உள்ளே போ. ஒவ்வொரு தடவை வீட்டுக்குள் நுழையும் பொழுதும் குல் ஹுவல்லாஹு சூரா ஒரு தடவை ஓதிக்கொள், உன்னுடைய ஏழ்மை விலகிவிடும் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி அப்படி செஞ்சாங்க. ஹதீஸில் வருது, ஃபஅதர்ரல்லாஹு அலைஹி ரிஸ்க், அல்லாஹு தஆலா அவர் மீது ரிஸ்கை கொட்டி விட்டான், அல்லாஹு தஆலா வாரி இறைத்து விட்டான் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு சொல்லுகிறது. அதனால் வீட்டில் பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவாக இஹ்லாஸ் சூறா இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கவும், அதன் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகளை பெறவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.